பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நீ நாடு என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நத்தை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த நத்தையானது 1 மணி நேரத்திற்கு 40 அடி வரிகாலம்தான் அது போகும் என்று சொல்லுகிறார்கள். இந்த நத்தை இடத்திலிருந்து நாம் பொறுமையை கற்றுக்கொள்ளலாம். அது எவ்வாறு பொறுமையை கடைபிடிக்கிறது என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஆமையானது தரையில் மெதுவாக செல்கிறதை மனிதர்கள் கண்டு கைத்தட்டி சிரிப்பார்கள். இது என்ன இவ்வளவு பொறுமையா போகிறதே என்று சொல்லுவார்கள். அநேக நேரத்தில் நடா ஆமை மாரி நடக்கிறியே, வேகமா நந்துவாடா என்பதற்கு ஒரு உதாரணத்துக்கு கூட ஆமையை மேற்கோள் காட்டுவார்கள். ஆனால் இந்த ஆமையை தண்ணீரில் விட்டு பாருங்கள். அது நீந்த ஆரம்பிக்கும் போது யாராலுமே அந்த ஆமையை பிடிக்கவே முடியாதாம். ஏனென்றால் நீரில் ஆமையானது வேகமாக செல்லும். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், அதை எளிதில் புரிந்து கொள்ளலாம். தரையில் இருக்கும்போது தான் ஆமையானது பொறுமையா செல்கிறது. ஆனால் அதே ஆமையை தண்ணீரில் விடும்போது வேகமாக செல்கிறது. ஆமை மூலமாக